வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 2 த்ரில்லர் படங்கள், 2 ஃபீல் குட் மூவியை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா OTTல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான டுகெதர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் பாடி ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தரலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சர் வேலை கிடைச்சிருக்கும். அதுக்காக அந்த பிளேஸுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வேலையெல்லாம் கிடையாது. இப்போ இவங்க 2 பேருமே அந்த இடத்துல தான், அதாவது இவங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு போனாங்க இல்லையா, அந்த பிளேஸ்ல தான் போய் ஸ்டே பண்றாங்க. அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடமே காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஜாலியா ஒரு நாள் வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அதிகமா மழை பெய்ய காலு ஒரு சேர்ல வழுக்கி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள நம்ம ஹீரோ விழுந்துடுறாரு. ஹீரோவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி போன நம்ம ஹீரோயினும் அந்த குகைக்குள்ள விழுந்துடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த குகையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. உள்ளுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும். அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஹீரோயின் 2 பேருமே குடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இதுக்கப்புறம் நம்ம வெளியே போக முடியாது, ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதே இடத்துல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்கிடுறாங்க. கண் விழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்ன அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் ஹாரர் த்ரில்லர் படம். ஹாரர் படம் அப்படிங்கும் போது பயங்கரமா பேயெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். படத்துடைய கதையே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதை இவங்க முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த ஹீரோயின் 2 பேர்த்துடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கல் சைடில் சொல்லணும் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபியை பற்றி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயின் எப்படியெல்லாம் காரை திருப்புறாங்களோ அதே மாதிரி ஹீரோயினும் திரும்புகிற அந்த ஒரு காட்சியாக இருக்கட்டும், இல்லை குகைக்குள்ளே நம்ம ஹீரோ கண்விழிச்சு பார்க்கும்போது அந்த குகையை கேப்சர் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் அங்கங்க சில த்ரில்லிங்கான காட்சிகளை வச்சு நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸை இவங்க கொண்டு போய் முடிச்ச விதமும் கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இந்த படத்துல இன்னொரு கப்பலை காட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், ஆனா ஹீரோயினுக்கு வேற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல சில அடல் காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 2வதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா OTTல ரிலீஸ் ஆன கன்னட படமான விரிட்டா அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ரொம்ப பதட்டமாவே இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி நான் கேட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்தில் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு நபர் நீ கேட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்றாரு. 4% வட்டி, பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் அவர் இருக்காரு, நீ போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு அவருடைய ஃப்ரெண்டு. இப்போ நம்ம ஹீரோ அவருடைய காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இந்த டிராவல்ல நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த படமும் ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் படம் தான். இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா பட்ட முதல் விஷயம் ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஸ்கிரீன்ல மோஸ்ட்லி நம்ம ஹீரோ மட்டும் தான் வருவாரு. பட் எந்த இடத்துலையுமே நம்ம ஹீரோவை மட்டுமே எவ்வளோ நேரம்டா பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்காத அளவுக்கு ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸே ஹோல்ட் பண்ண வச்சது அப்படின்னே சொல்லுவேன். 2வது டெக்னிக்கல் சைடை சொல்லியே ஆகணும். சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கா இருக்கட்டும், ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. இந்த மூவியுடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில த்ரில்லிங்கான காட்சிகளை வச்சு நல்லா நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல அவங்க ரிவியல் பண்ண அந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மெசேஜையும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ். அப்படின்னா இந்த படத்துல என்னதாங்க நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த படத்தை சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமா எடுக்கிறதா இல்லை மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா எடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்
போர்ஷன் இருந்திருக்கும் போல. அதனாலேயே படத்தில் ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. ரெண்டாவது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லிக்கிற மாதிரியான காட்சிகள் பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபுடைய டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஓகேஷான மூவி தான். உங்களால் 2 மணி நேரம் பொறுமையாக உட்காந்து ஒரு படத்தை பார்க்கறதுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா G5ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 3வதா பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். கல்யாணமாகி ஒய்ஃபு, ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்காங்க. ரொம்பவே ஃபினான்சியலாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவருடைய மாத வருமானமே வெறும் 16,000 ரூபா தான். அந்த பணத்தை வச்சு குடும்ப செலவையே அவரால் ஓட்ட முடியல. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபோடைய தம்பி கல்யாணம் ஒரு 3-4 பவுனாவது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபு ஹீரோவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ அந்த பணத்தை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய தொகை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. அந்த சான்ஸை நம்ம ஹீரோ சரியாக பயன்படுத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவாக பட்ட முதல் விஷயம், இந்த மூவியில் நடிச்சிருந்த முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, ராதா ரவி அப்படின்னு சொல்லி இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு தரமான படம் தான். இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இந்த படமே ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவியாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் மோடில் கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில காட்சிகளை நல்லா எமோஷனலாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அவங்க கன்வே பண்ண அந்த ஒரு மெசேஜும் சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சில ப்ராப்ளங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் கெஸ் பண்ணியிருப்போமோ அதே மாதிரியான காட்சிகளை தான் அவங்க பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது முனிஷ்காந்த் மாதிரியான ஒரு ஆக்டர் இந்த படத்தில் இருந்தோம். காமெடியை இவங்க பெருசாக ஒர்க் அவுட் பண்ணலை. நச்சுன்னு இந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சுக்க காமெடி அப்படின்னு சொல்கிற மாதிரியான காமெடி எந்த இடத்துலையுமே இல்லை. மூணாவது படத்தில் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் லேகிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக மொத்த படமாக பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓகேஷான மூவி தான். உங்களுக்கு இந்த ஃபீல் குட் ட்ராமா படங்கள்லாம் பிடிக்கும், இல்லை காமெடி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா G5ல அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான குட் பாய் ஜூன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்மஸ் ஃபேமிலி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஜூன் அப்படிங்கிற ஒரு வயசான லேடியை காட்டுறாங்க. அவங்களுக்கு 3 பொண்ணுங்க, ஒரு பையன் இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது. பட் இந்த 3 பொண்ணுங்களுக்குமே அம்மானா ரொம்பவே பிடிக்கும். ஒரு கட்டத்தில் இந்த 3 பொண்ணுங்களுடைய அம்மாவான ஜூனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. இந்த ஒரு விஷயம் அந்த 3 பொண்ணுங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு வர்றாங்க. பட் என்ன அப்படின்னா இன்னும் 2 வாரத்தில் கிறிஸ்மஸ் வேற வரப்போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கிறிஸ்மஸை இவங்க எப்படி கிராஸ் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. டைட்டானிக் படத்தில் ரோஸா நடிச்சிருந்த கேட் வின்ஸ்லெட் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த மூவியில் 2வது பொண்ணாக நடிச்சதும் அவங்க தான். இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி ஒரு தரமான படம் தான். இந்த மூவியில் ஒரு சில எமோஷனல் காட்சிகள்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாத்துடைய கேரக்டரையும் இவங்க டிசைன் பண்ண விதமும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போதே கிளைமேக்ஸில் எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி ஸ்லோ பேஸில் தான் கொண்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு இந்த எமோஷனல் ஃபீல் குட் ட்ராமாலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.